ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மன்வாஸ்னி சேனல். நம்ம வீட்டில் மீதி போன இட்லியில் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாங்களா? நம்ம எப்போ பார்த்தாலும் சில்லி, இட்லி உப்புமா இதை மாதிரியே தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நாம் இன்றைக்கி புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாங்க. நான் காலையில் சுட்ட இட்லி எடுத்திருக்கேன். ஈவினிங் ஆக ஆக கொஞ்சம் ஹார்டாக தானே இருக்குங்க. அதனால் நம்ம ஒரு மிக்ஸி பவுலில் போட்டு 2-3 பல்ஸ் விட்டுடலாங்க. இப்போ இதை மிக்ஸி பவுலில் போட்டு 2-3 பல்ஸ் விட்டுடலாங்க. நம்ம மிக்சியில் போட்டு 2-3 பல்ஸ் விட்டாச்சுங்க. நம்ம இப்போ இதை ஒரு பவுலில் கொட்டிடலாம். இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, சோம்பு 1/2 ஸ்பூன், பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ஒரு வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம், கடல மாவு 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. இப்போ அதெல்லாம் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஊற்ற தேவையில்லை. நம்மளுக்கு வெங்காயத்துலேயே தண்ணி வர்றதுனால நம்ம அதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு கரண்டி காய வச்ச எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்ததை போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. நம்ம எண்ணெயில் போடும்போது இப்படி கிள்ளி கிள்ளி போடணுங்க, சின்ன சின்னதாக. இட்லி உப்புமா, இட்லி சில்லின்னு செய்யறதுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. நம்ம கலக்கி வச்சுருந்தது எல்லாமே போட்டு பொரிச்சு எடுத்தாச்சுங்க. சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.